இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக குக்கர் வச்சு எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கிளறிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா மசாலாவில் கிளறிக்கலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்னபூர்ணாவோட பிரியாணி மசாலா தான் சேர்த்துறேன். இது நான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேவைக்கேற்ற பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவிலேருந்து இதை நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ தண்ணி வடிச்சதில் சேர்த்திடலாம். இதுவே இந்த மசாலாவோட கூட ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடில் தண்ணி சேர்த்திடலாம். நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இது ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. மிச்சத்துக்கு தண்ணியை சேர்த்திடலாம். தேங்காய் பாலில் செய்யும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி இந்த கணக்கில் இதை வச்சுருக்கிறேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தேங்காய் பாலில் செய்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.